வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய தடைகளை உடைத்து எறிவீர்கள். தொழில் முறையில் உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்களை வென்று காட்டுவீர்கள். உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக சிறப்பாகவே இருக்கு. நண்பர்களால் நல்ல ஆதாயம், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். நமக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது, இதை எப்படி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம்னு நினைக்கிற நேரத்தில் அதை அனாயாசமாக கையாண்டு அதை சாதிக்கக்கூடிய வல்லமை பெருகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். 6ஆம் வீட்டில் சூரியன் உச்சம். அப்போ உஷ்ணாதிக்க சம்பந்தப்பட்ட நோய்கள், சில நேரங்களில் பிபி, தலையில் ஒரு மாதிரி பாரமாக இருக்கிறது, தலை உஷ்ணமாகுது, இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வயதானவர்கள் குறிப்பாக கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். மற்றபடி பார்க்கும்போது ரொம்பவும் ப்ராக்ரெசிவான ஒரு வீக்கு, நிறைய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வீக்கு. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்கிறதுன்னு சொல்லுவான். எதையோ ஒன்று நீ நினச்சின்னே இருப்போம். யூ டோன்ட் லிவ் இன் ப்ரெசன்ஸ், எய்தர் யூ லிவ் இன் பாஸ்ட் ஆர் லிவ் இன் ஃப்யூச்சர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிளானிங், எதையோ பற்றிய சிந்தனை, நம்மை மறந்த சிந்தனை, நடப்பது என்னன்ற ஒரு ப்ரெசண்ட் இதுக்கே நம்ம வரமாட்டோம். இது போன்ற ஒரு சூழல்களை காண்பிப்பதால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அன்னன்னைக்கு எனக்கு என்ன இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தோடு செயல்பட்டால் இன்னும் மனசில் நிம்மதி ஏற்படும். ஆனால் நிச்சயமாக நல்ல வாரம், வெற்றியை தரக்கூடிய வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.